திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என்று விமர்சித்த முதலமைச்சர் விஜயதான் களவாணி என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. இப்படி நாம் இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து உடனே தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர், அவர்தான் களவாளி.